கழுவி இருப்போம். कलाकार ने पीनट ऑयल வெங்காயம் இது கொஞ்சமாக கரெக்ட் இப்போ அல்லது கட் பண்ணுப்பா உங்கள் இடிக்க எத்தனை கொஞ்சம் எபி எத்தனை சொல்லு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சப்ஸ்கிரைப் வந்துக்கிறாங்க பாருங்க, இவங்களாம் எங்கள் சப்ஸ்கிரைபரு, சின்ன சின்ன பசங்க எங்கள் கூட வீடியோவில் வந்துக்கிறாங்க. எங்கள் யூடியூப்பில் எங்கள் சேனலில் வரணுன்ட்டு எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களா. ஹலோ பாருங்க, இது வந்து ஆலன், இது வந்து வினய். ரெண்டு பேரும் எங்கள் ஃப்ரெண்டுக்கும் சின்னதுலேருந்து கூட விளையாடுங்க. இவனை வந்து சித்தார்த் இவன் பேர். தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிறான். தமிழ்நாட்டிலேருந்து கள்ளக்குறிச்சாடா இல்லை நந்தரோ கொட்டையம். ஹாய் ஊருக்கு பார்க்க ஊரில் பார்க்குறது நீ கூட வந்து வீடியோ டிவிலெலாம் வரமாட்டாச்சு வரமாட்டியா? லைட்டாக வர இது வந்து தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கிறோம். வெங்காயம்
பாருங்க, ஆச்சி சிக்கன் கறி மசாலா, சிக்கன் கறி மசாலா போட்டு ஒரு பாக்கெட்டு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். ஆச்சி டர்மரிக் பவுடர், மஞ்சள் கொஞ்சமாக போடணும், ஜாஸ்தி கொடுக்கணும். போடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் போய்ட்டு நீ பார்க்கணுடா டிவியில், என்ன நீங்களாம் வந்துட்டுக்குவ என்ன, நான் உனக்கு எந்த சேனல்னு சொல்லிடுறேன், அது போய்ட்டு நீ ஃபோனில் போட்டு பாருங்க. என்ன போடுற சொல்லு, வினோத் ஃபுட் சேனல் சொல்லு. வினோத் ஃபுட் சேனலில் வந்து நீ வருவே. வாங்கி உட்காரு, குந்து வா, வாடா. அரைச்சி வச்ச டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும் மசாலா. எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வரும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு எடுப்பா மணிக்கண்டா, உன் பேர் வச்சுட்டுக்கிறேன், மாற்றக்கூடாது. மணிகண்டன் தான் உன் பேர். நீ ஏதாவது அங்கிளுக்கு பேர் வை. என்ன பேர் வைக்கிற? அவங்க அப்பா அம்மா எவ்வளோ ஆசையாக அவனுக்கு பேர் வச்சுக்கணும், நீ அதை மாற்ற. மசாலா இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படி சிக்கன் போட்டுக்கலாம். இது டர்க்கி சிக்கன். இதுக்குள்ள நல்லா பண்ணுறோம்ல, எப்படி சாப்பிடணும். உங்கள் வீட்டில் கூட போட்டு பாருங்கடா, நிறைய வீடியோ வருது. நிறைய ஃபாரஸ்ட்டும் இருக்குது. நல்லா கிராவிட்டு சூடு இல்லை. நீ பாரு மணிகண்டா, ஸ்கூலில் போய்ட்டு பேரை மாற்றிடணும் இமீடியட்டாக. டேஸ்ட் பண்ணி போய் இல்லை இல்லை ஸோ அடி குஸ் பாரு. கரெக்டாக இருக்குதா? அது எல்லோரும் செய்து பாருங்க. டர்க்கி வந்து இது மீடியம் சைஸ், இது ரொம்ப பெரிய டர்க்கி இல்லை. அது வந்து ஒரு 4 மாதத்துக்கு குட்டி. அது ரொம்ப பெருசாக தான் ரொம்ப லேட் ஆகுது. சரி இப்போ பண்ணலான்ட்டு. பெரியது இன்னொன்று பெருசு இருக்குது, அது வந்து கிறிஸ்மஸ் கட் பண்ணலான்ட்டு. இந்த மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு நல்லா டர்க்கி கொழும்பு பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணுறதோட டர்க்கி ரொம்ப டேஸ்ட் வந்து கொழும்பு பண்ணால் தான். டர்க்கி எப்போ கொழும்பு பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணால் அவ்வளோ இல்லை, கொழும்பு பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணோன்னா அது பெருசாகிட்ட பிறகு அது தொடைய செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் தொட மட்டும் ரோஸ்ட் பண்ணலாம், மிச்சம்லாம் கொழும்பு பண்ணலாம். இந்த கொழும்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சட்டி தோஸ்து. இதெல்லாம் சின்ன வயசுல மாதிரி இவன் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, ஒரு 30 வருஷமாக ஃப்ரெண்டு. கல்யாணம் ஒரு ஆகும், பொண்ணு வேறு பார்த்துருக்காங்க. எப்படா கல்யாணம்? நாளைக்கா? நாளைக்கு உனக்காடா, நீ வயசாகி போய் வாடாங்க மணிக்கண்டா வாங்கி. ஐயோ போயிட்டு ஊரில் போயிட்டு வினோத் ஃபுட் சேனல் போடு. என்ன நீ வருவே அதில்
எத்தனை எத்தனை அவனை மணிகண்டன், இவன் பேர் மணிகண்டன் இல்லையா? சித்தார்த்தம் பேர். சூப்பராக வந்துருக்கு. குடும்பம் அம்மா காய்ச்சி இப்போ கத்தி குழம்பு ரெடி. இப்போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு நீங்களும் இது மாதிரி செய்துட்டு எடுத்து டேக்கிட்ரா இந்தடா தண்ணி ஊற்றுறா கீழே. துண்டகள் வந்து பாவம் தேடி போகணும். தேடி தான் போகணும். சாப்பிட்றா சாப்பிடுங்க. எப்படி உனக்கு ரொம்ப சூடு ஆத்தான சூடு. சரி வாடா மணிகண்டா சாப்பிடுவா. என்னடா சாப்பிட்ட? பிரியாணி. ஆமாவா? இங்கே செஞ்சாங்களா இல்லை வாங்குந்தா? பிரியாணி சஞ்சீப் பாய் பிரியாணி சாப்பிடல. சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்குதா? நீ சொல்ற எப்படி இருக்குது? சூப்பராக. ரொம்ப வெக்கப்படுற நீ. சூப்பராக இருக்குதுப்பா குழம்பு. அதுவும் தோசைக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்குது. டர்க்கி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுக்கிறா. எனக்கு கொடுத்துறா குழம்பு. ரொம்ப கெட்டியாகுதா? அதில் கெட்டியாகுதா? இல்லை அவ்வளோதான். சிக்கன் மாதிரி இருக்குது. சேம் சிக்கன் தான். சிக்கன் சாப்பிட்டா ஒரு துண்டு சாப்பிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு குழம்பு கம்மியாகுது. சாப்பிடுங்க தோசை.
இல்லை இல்லை ஒன்றும் சூடாக இருக்குதா? இந்த ஒன்று பேசு ஏன் ஸ்ரீமன் வந்தாரா? நான் தான் வரேன்.